பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கே துதிகன மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் கூட உங்களை இந்த வாய்ஸ் ஓவர் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் கூட கர்த்தர் கொடுத்த தலைப்பு வார்த்தையில் உண்மையுள்ளவர். அந்த வார்த்தையில் உண்மையுள்ள தலைப்பிற்கு பொருத்தமான இந்த உலகில் இருப்பவர் ஒரே ஒருவர் தான். அவர்தான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. வேறு யாரும் அந்த வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக 100% இருக்காது. நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படி செய்து முடிப்பவர். அதுதான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமை. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனுஷன் செய்கின்ற செயல்கள், அவர் பேசுகின்ற பேச்சுக்கள் அனைத்தையும் நம்புகிறோம், கேட்கிறோம், அதன்படி நடக்கிறோம் இல்லையா? ஆனால் அதெல்லாம் காலப்போக்கிலே சில சமயங்கள் பொய்யாய் போய்விடுகிறது. ஆனால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் என்றும் நிறைவேறும்படியான வார்த்தைகளாக உள்ளது. ஏனென்று சொன்னால் பாருங்க, அவர் பிறப்பின் அடையாளம் பரிசுத்தமுள்ளதாக இருந்தது. அவர் பிறக்கும் போதே தெரியும் தம்மை சிலுவையில் அறைவார்கள், பின்பு உயிர் தெழுவார் என்று அவர் அறிந்திருக்கிறார். அதை மற்றவர்களுக்கும் எடுத்து சொன்னார். ஆனாலும் அநேக மக்கள் அதை நம்பும்படியாக இல்லை. காரணம், அவர்கள் இயேசுவை நம்பவில்லை. ஆனால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பாருங்க, அந்த கல்லறையை பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. மகதலேனா மரியாள் பார்க்கும்போதோ எங்கடா காணும்னு சொல்லி தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அங்கு ஒரு தூதன் அவர் இங்கில்லை, சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்று சொன்னான். பாருங்க, தூதன் சொல்வதை கேட்டு ஆச்சரியப்பட்டு போனால் மகதலேனா மரியாள். பாருங்க, சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்ற அந்த வார்த்தை எத்தனை பேருக்கு அது அர்த்தம் புரிந்திருக்கிறது? அவர் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் இல்லையா? சொன்னபடியே உயிர் தெழுந்தார், அதோட நிறைவேற்றினார். சொன்ன வார்த்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் இல்லையா? அதே போலத்தான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் கூட ஜீவனுள்ள வார்த்தைகள். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி ஆண்டவர் சித்தத்தின்படி அது நடக்கும். ஒரு சின்ன ஆர்டிக்கல் படித்தேன். ஜெர்மனியில் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவர்களுக்கு இயேசுவின் உயிர் தெழுதலுக்கு மேல் நம்பிக்கை இல்லை. அது எப்படி உயிரிழப்பு வருவார், இறந்தவர் எப்படி உயிர் இருப்பாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவர்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வாழ்ந்து வருகிறார்கள். உயிர் தெழுதல் ஒன்று இல்லை என்று வாழ்ந்து வருகிறார்கள். அதே போல் அந்த பெண்மணி ஒரு சவால், நான் இறந்து விட்டால் என்னுடைய கல்லறையை மிகப்பெரிய கற்களாலும் இரும்பு சங்கிலியாலும் வலுவாக கட்ட சொன்னான். அவர் இறந்துட்டா இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருந்தார்களாம். அதன்படியே அவர் இறந்துட்டாங்க. ஒரு நாள் இறந்துட்டாங்க. அதன்படியே பார்த்தீங்கன்னா அவர் இறந்த கல்லறை மேலே நிறைய கற்கள் போட்டு இரும்பு சங்கிலியால் போட்டு நல்லா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த கல்லறையை கட்டினாங்க. அதன் மேலே இன்னொரு வசனங்களும் எழுதி வச்சாங்க. என்னென்னா, இந்த கல்லறை என்றும் திறக்கப்படக்கூடாது என்று எழுதியிருந்துச்சுனா. எப்போது? 18ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் வாழ்ந்த ஒரு பெண்மணியோட கல்லறையில் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் அவருடைய மரணத்தில் கல்லறையில் எழுதி வைத்து இருந்தார். ஆனால் பாருங்கள், ஒரு ஆச்சரியமான விஷயம், காலம் செல்ல செல்ல ஒரு அற்புதமான விஷயம் நடந்து கொண்டிருந்தது. அது என்னென்னா, இந்த கல்லறை கட்டி கொண்டிருக்கும்போது சில கற்கள் எல்லாமே போடுவாங்க இல்லையா, செய்வாங்க இல்லையா, அதில் ஒரு சிறிய பிஞ்ச் மரத்தின் விதை ஒன்று மாட்டிக்கொண்டது. அது கட்டும் போது எத்தனையோ கல் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்படி அந்த விதை உள்ளே மாட்டிச்சு. அந்த விதை கற்கருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டு, அதை வளர்ந்து
அந்த கற்களை விரிசல் உண்டாக்கி, அதாவது கல்லறை விரிசல் உண்டாக்கி மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு பெரிய மரமாக மாறியது. மரங்கள் வேர்கள் வளர வளர யாருமே பிரிக்க முடியாது என்று கருதப்பட்ட அந்த பிரம்மாண்டமான இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்ட அந்த கல்லறை மெல்ல மெல்ல பெயர்த்தெழுந்தது. அதாவது விரிசல் வந்தது. அந்த கல்லறை மெதுவாக திறந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லறை மேலே மரம் வந்து அந்த கல்லறை சிதைத்த நிலையில் இருக்கிறது. அதோட ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்க. இது ஒரு கதை இல்லை, நிஜமா நடந்த விஷயம். பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கூட நீங்கள் அந்த ஜெர்மனியில் ஹனோவர் என்ற இடத்துல அந்த சர்ச் கல்லறையில் நீங்கள் போனால் பார்க்கலாம். அதோட ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஏன் இதை நான் அந்த கதையை சொல்கிறேன்னா, கதைன்னு சொல்லாது, இது நிஜமான விஷயம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்ற வார்த்தை விசுவாசிக்கும்படியாக, நம்பும்படியாக நிறைவேறிற்று. அதுதான் சொல்ல வேண்டும் என்றால், இதுதான் உயிர் தேர்தலுக்கான இயற்கை அளித்த ஒரு சாட்சி. எந்த அவநம்பிக்கையோடு அவிசுவாசத்தோடு அந்த பெண்மணி உயிர் தேர்தல் என்று ஒன்று இல்லை என்று சொன்னார்களோ, அவர்கள் கல்லறையிலே இயற்கை மூலமாக ஆண்டவர் கல்லறை திறக்க செய்தார். பாருங்க, கல்லறை திறந்தது, இயேசு உயிர் தெழுந்தார் என்ற அந்த வாக்கியமே நம்பிக்கை இல்லாத அந்த பெண்மணிக்கு அவர்கள் கல்லறையை திறக்கும்படி செய்தார். பாருங்க, இன்றைய தினத்தில் பாருங்க, அந்த விசுவாசமான வார்த்தை, இயேசுவின் வார்த்தை நிறைவேறும்படியாக அந்த பெண்மணிக்கு நடந்தது. இது ஏதோ கட்டுக்கதை கிடையாது, ஒரு ஆர்டிக்கல் இது. இதை இன்னும் கூட ஜெர்மனியில் போனீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம், ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுபவர் என்று சொன்னால் அதற்கு 100% கேரண்டியே தரலாம். பாருங்க, நீங்கள் கூட நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. அவர் வாக்கு கொடுத்தாரு, அந்த வாக்கு நிறைவேறுமா என்று எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எப்படி வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறாரோ அதே போல தான் நம் பக்கம் நாம் உண்மையுள்ளவராக வாழ வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கை இயேசுவுக்கு அர்ப்பணித்து ஒரு உண்மையுள்ள நீதிமான்களாக வாழ வேண்டும். அப்போது தான் அந்த வார்த்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் நமக்கு செய்து முடிப்பார். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு வார்த்தை நீங்கள் வசனத்திலே படித்திருப்பீர்கள், வேதாகமத்திலே. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும்னா, நீங்கள் ஆண்டவரது கேட்பது மட்டுமல்ல, அது இன்னொரு அர்த்தமும் இருக்குது. கேளுங்கள் என்றால் ஆண்டவர் வார்த்தைகளை கேட்டு நடங்க. 6 வார்த்தை கேட்டு நடந்த பிறகு, அதன் பிறகு நீங்கள் ஜெபத்தில் எவர்கள் கேட்பீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற அர்த்தமும் உள்ளது. அதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம். கேட்டவுடனே எல்லாமே கொடுக்கின்ற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அது யாருக்கு, எப்படி, எப்போது? அதுதான் நாம் இயேசுவின் வார்த்தைகளை கேட்க வேண்டும். அதன்படி நடப்பவனுக்கு தான் கேட்பது கொடுக்கப்படும். அநேகர் நினைக்கலாம், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று. இது எல்லாம் உண்மையுள்ளது தான். ஆனால் நாம் அது விசுவாசத்திலே அறிக்கையிட்டு விசுவாசமுள்ளவராய் வாழ்ந்து இயேசுவை தேடும் போதோ, அவர் வழியில் நடக்கும் போதோ, அவருக்குள்ளே இருக்கும் போது தான் இப்படிப்பட்ட நல்வார்த்தைகள் நிறைவேற்றுவார். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனை விஷயங்கள் எதிர்பார்ப்பீங்க, அந்த விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லி சில சமயங்களில் சோர்ந்து போய்விடுவீர்கள். அந்த சோர்வுடைய நேரத்தில் தான் ஆண்டவர் நீங்கள் அதிகமாக தேட வேண்டும். ஏனென்றால் அந்த சோர்வை கொடுப்பது யாருன்னா சத்ரு தான். சத்ரு அந்த சோர்வை கொடுப்பது எதிரானா இயேசு மீது அவிசுவாசம் வர வேண்டும், இயேசுவை விட்டு பிரிக்க வேண்டும், இயேசுவின் வார்த்தையை நம்பக்கூடாது என்று நம்மளை சோர்வடைய செய்து, நமக்கு தோல்வி நடைபெற்றது போல நிகழ்வுகளை உண்டாக்கி, அதாவது பிரச்சனைகளும் சோதனைகளும் உண்டாக்கி, தடைகளை உண்டு பண்ணி அனைத்தையும் செய்வான். எதனால்? நம்முடைய கேட்பது, நம்முடைய காரியங்கள் நடக்கக்கூடாது. அப்போ நடந்துட்டால் நம்ம இயேசு முன்னாடி போயிடுவோன்ட்டு அதற்கு முன்பதாக நிறைய தடைகளை அவர் போட்டுக்கொண்டே இருப்பான்.
இதற்காக நாம் அவிசுவாசம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த சமயத்தில் தான் நீங்கள் அதிகமாக தேட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இயேசுவை தான். இயேசுவை நீங்கள் தேட வேண்டும். அவரை விசுவாசிக்க வேண்டும். அவருக்குள்ளே நீங்கள் ஐக்கியமாக வேண்டும். அந்த சோர்வுடைய நேரத்தில் தான் சாத்தானுடைய வேலைகள் அதிகமாக செய்யும். அதற்காக நீங்கள் எச்சரிக்கையுடன், நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரோடு இறுக்கமான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது எப்படி என்றால், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். வேதத்தை தொடர்ந்து வாசிக்க வேண்டும். வேதம் சொல்கின்ற அந்த வார்த்தைகளை நீங்கள் நிறைவேற்றும்படியாக நடக்க வேண்டும். அப்போது சாத்தான் உங்கள் இடத்தில் வந்தாலும் அவனுடைய தந்திரங்கள் வேலை செய்யாது. நான் உங்களிடத்தில் வரும்போதோ பரிசுத்த ஆவியினான அக்கினி அவனை சுட்டெரிக்கும். அவன் மேல் போடப்பட்ட தடைகள், பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாமே இயேசுவின் வார்த்தைகள் மூலமாக, அவருடைய நாமத்தின் மூலமாக அனைத்தும் எடுத்து போடப்படும், சுட்டெரிக்கப்படும். தடைகளெல்லாம் நீக்கிப்படுபவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் அந்த சோர்வுடைய நேரத்திலே நீங்கள் அவரை அதிகமாக தேட வேண்டும் என்பது அதிகம் நிச்சயமான ஒன்று. இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன், அதை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஃபோன் ஸ்டேட்டஸில் ஒரு வசனத்தை போடுவேன். அதை போடும்போதோ எனக்குள்ள ஒரு சந்தோஷம். இந்த வசனம் யார் படிக்கிறாங்களோ அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை நிறைவேற்றும்படியாக, காரியங்கள் நடக்கும்படியாக இருக்க வேண்டும். ஒரு பிளெஸ்ஸிங் டேவாக இருக்கணும்ன்ட்டு நான் நினைப்பேன். அது ஒரு ஊழியம் இல்லையா? அந்த வசனத்தை யார் படித்தாலும் அவர்களுக்கு நடக்கும்படியாக, அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக நடக்கணும்னு நான் ஜெபிப்பேன். அப்படி தான் அன்றைய தினத்தில் கூட ஒரு வசனத்தை நான் போட்டேன். அது என்ன வசனம்னா, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று வசனம். பாருங்க, என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாம் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு, அதாவது இயேசுவுக்கு, இயேசுவின் குமாரனை பற்றும் விசுவாசத்திலே, அதாவது இயேசுவின் நம்ம வைத்திருக்கிற விசுவாசத்திலே, இயேசுவோடு நாம் வைத்திருக்கின்ற விசுவாசத்திலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று வசனம் வைத்திருக்கிறேன். பாருங்க, அப்போ விசுவாசமாக நம்ம வைத்திருக்கின்றதுனால தான் நாம் இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். இந்த வசனம் எதற்காக வைத்தேன் என்று, ஆண்டவர் எதற்காக கொடுத்தார் என்று அப்போது புரியவில்லை. அன்றைய தினத்திலே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக, ஒரு வேலை விஷயமாக வெளியே செல்ல வேண்டியிருந்தது. நானும் கிளம்பிட்டு ஆட்டோ புக் பண்ணுறேன். ஆட்டோ புக் ஆகல. பைக் புக் பண்ணுறேன். பைக் புக் ஆகல. நிறைய தடைகள் வந்து கொண்டே இருந்தது. என்னடா அது, நம்ம ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போக முடியல, ரொம்ப தடையாக இருக்குதே, கிட்டத்தட்ட 1 ஹவர் தாண்டிச்சு போக முடியல. என்னவா இருக்கும்னு நான் நினச்சேன். ஒருவேளை இது ஆண்டவர் சுத்தமாக இல்லையோ அப்படின்னு நினச்சிருந்தேன். எப்படியோ அங்கங்கே கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல ஒரு வண்டி பிடிச்சி, ஆட்டோ பிடிச்சி அந்த இடத்துக்கு போகிற இடத்துக்கு முன்னாடி ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்காக போனேன். போயிட்டு அங்கே போயிருந்து அங்கேருந்து வேறு இடத்துக்கு போகணும். இங்கேருந்து கஷ்டப்பட்டு அங்கே போயிட்டேன். அதாவது 10 நிமிஷத்தில் போகிற இடமும் 1 ஹவர் ஆச்சு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். ஸோ அந்த இடத்துக்கு போன பிறகு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு, முக்கியமான இடத்துக்கு போகிறதுக்காக அங்கே ஒரு வண்டி புக் பண்ணலான்னு பார்த்தா அந்த வண்டி புக் ஆகவே இல்லை. அப்படியே புக் ஆனாலும் அது ரீச் ஆகலை. அப்படி நிறைய தடைகள் வந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா அது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருதே, இவ்வளோ தடைகள் இருக்குதே, என்னன்னு சொல்லி எனக்குள்ளே வந்து ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டே இருந்தது. பார்த்தா அந்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வானெல்லாம் அப்படியே பிளாக்காக மாதிரி க்ளவுட்னஸ் வந்து பயங்கரமாக மழை பெய்கிற மாதிரி சிச்சுவேஷன் உருவாயிடுச்சு. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, ஒருவேளை இதுக்காக தான் ஆண்டவர் தடை பண்ணிட்டாரோ, போகக்கூடாது சொல்லிட்டு. அதாவது ஹெவி ரெயினுக்கான ஒரு சிம்டம்ஸு வானம் ஃபுல்லாக உருவாயிடுச்சு. அப்படி ஒரு மழை வருவதற்கான காற்றும் அடிச்சது, மழை துறள்களும் வந்துச்சு. சரி, நம்ம வீட்டுக்கு போயிடலான்ட்டு ரிட்டன் அதில் சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை டக்குன்னு பிடிச்சி வீட்டுக்கு வரலான்னு கிளம்பி வந்துகிட்டே இருக்கேன். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது சும்மா மழை இல்லை, பயங்கரமான மழை.
ஸ்டார்ட் ஆகிட்டு வேகமாக பெய்யுது. வீட்டுட்டு வரும்போது கிட்ட போக முடியல. சரி, நான் ஆட்டோவில் இறங்கி ஒரு கடைக்கிட்ட ஸ்டாப் பண்ணி இறங்கிட்டேன். அந்த கடை ஓரமாக நின்றுட்டேன். ஆட்டோக்கார அமுச்சு விட்டேன், அதுக்கு மேலே போக முடியாதுன்ட்டு. ஸோ நான் வரணுன்னு மழை நின்னா வீட்டுக்கு போகலாம், பக்கத்தில் தான் வீடு, போகலான்ட்டு நின்றுருக்கேன். நின்றுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம மழை அடிச்சுட்டே இருக்குது. அந்த கடை மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி போடுறதுக்கு ஒரு வழி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு இரும்பு தகட்டாலான ஒரு வழி வச்சுருக்காங்க. தண்ணி போயிட்டே இருந்தது. நான் கீழே நின்றுட்டே இருக்கேன். திடீர்னு அடித்த மழை காற்றுல அந்த தகடு அப்படியே வந்து கீழே விழுந்தது. அதாவது என் கண்ணு முன்னாடி என்னை உரசியபடியே கீழே விழுந்தது. ஒரு ஸ்டெப்பு நான் கீழே இறங்கி போயிருந்தா அந்த இரும்பு தகடு என் தலை மேலே விழுந்திருக்கலாம். அந்த செகண்ட் அப்படியே கீழே வந்து டமால் விழுந்தது. அவ்வளோ மழை. அந்த மழை காற்றுல அப்படி ஒரு சவுண்டோடு விழுந்துச்சு. என் பக்கத்தில் 2 3 பேர் இருக்காங்க. என்னை உரசிட்டு தான் அது கீழே விழுது. நான் நினச்சேன், இப்போ கொஞ்சம் கீழே இறங்கியிருந்தா நான் மேலே விழுந்திருக்குமேன்னு. அப்போ தான் அந்த ஸ்டெப் மேலே ஏறி நின்னேன். தண்ணி அதிகமாக வருது, தண்ணி காலில் படுது, ஈரமாக சொல்லி கொஞ்சம் மேலே நின்னேன். அந்த செகண்ட் மேலே நின்று அடுத்த செகண்டில் அந்த பெரிய இரும்பு ராடு அப்படியே கீழே விழுந்தது. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ பெரிய இரும்பு ராடு மேலே வந்தால் என்ன ஆகும் பாருங்கள். அப்படிப்பட்ட விஷயத்தில், அப்படி ஆபத்தான சுச்சுவேஷனில் ஆண்டவர் நினச்சி பண்ண ஜபந்தான். ஏனென்றால் நான் எப்படியாவது வீட்டுக்கு போனேன், ஏசப்பா இன்னும் பக்கம்தான் வீடு, மழையை ஸ்டாப் பண்ணுங்க என்ன சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். மழைக்கு நிறுத்துங்க, ஜெபம் பண்ணி அந்த நிமிஷத்தில் தான் இது நடந்தது. பாருங்கள், எந்தகைய சூழ்நிலைகள் இருந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த நிமிஷத்தில் நீங்கள் ஆண்டவரத்தில் ஜெபம் செய்துவீர்களானால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு பாதுகாப்பாளனாக இருப்பார், உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார், துணையாக இருப்பார். அதுதான் இந்த சாட்சியை சொல்கிறேன் பாருங்கள். அப்படி ஜெபம் செய்து விட்டு போது தான் ஜெபம் செய்து கொண்டே இருக்கிறேன். அவர் ஏசப்பான்ற அந்த நாமத்தை சொல்லி கொண்டிருக்கும் போது இது நடந்தது. எப்படிப்பட்ட அற்புதமானவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி பேராபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றியிருக்கார். அவர் தலையில் விழுந்தா என்ன இருக்கும் நமக்கு தெரியாது இல்லையா. கொஞ்ச நேரத்தில் மழை நிறுத்தி அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இது யாருக்கு நான் சொல்ல முதல் முறையாக உங்களிடம் இந்த சாட்சியாக சொல்கிறேன். அப்போ தான் தோணுச்சு, நான் வசனம் படித்தேன் இல்லையா, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று அந்த வசனம் இருக்குது இல்லையா. விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் வசனத்தை ஸ்டேட்டஸில் வச்சேன் இல்லையா. அது மற்றவர்களுக்காக இல்லை, அது எனக்காக என்று ஆண்டு உணர்ந்து கொண்டேன். மற்றவர்களுக்காக மட்டுமல்ல, அது உனக்காகவும் என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுனால அன்றைய தினத்தை அந்த வசனத்தை வைக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம படித்தாலே போதும், ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நீங்கள் எப்போதெல்லாம் வசனத்தை படிக்கிறீர்களோ, அதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, தேவனை விசுவாசிக்கிறீர்களோ, அப்போதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அதில் குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டுமென்றால், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே தான் பிழைப்பான். இன்னொரு வசனம் கூட சொல்லலாம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. நீங்கள் விசுவாசித்தால் மட்டுமே, யாரை? இயேசு கிறிஸ்து விசுவாசித்தால் மட்டுமே உங்களுக்கு ஆண்டவர் நலமானதை செய்வார். பாருங்க, நான் திரும்ப சொல்லியிருப்பேன், நைட்டில் தூங்குறவங்க காலை நிறைய பேர் எழுந்துக்கிறதே இல்லை, தூக்கத்திலே மரணம் அடைக்கிறது. ரோட்டில் நடந்து போகிறாங்க, எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்படுகிறது. அது பஸ்ஸு, காரு, பைக்கு, ஃப்ளைட்டு, ட்ரெயின் எதுவாக இருந்தாலும். ஆனால் நம்மளை இம்மட்டுமாக இன்று வரையிலே பாதுகாத்து வருகிறார் இல்லையா. நம்மளை பாதுகாக்கின்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதனாலே? நாம் அவர் விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. நாம் இயேசுவை பற்றும் விசுவாசத்திலே நம்ம பிழைத்து இருக்கிறோம் இல்லையா. நீங்கள்
எத்தகைய பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, சூழ்நிலைகளோ எதுவாக இருந்தாலும், நீங்கள் அந்த நிமிஷத்தில அவரை தேடுவீர்களானால் அவரை கண்டடைவீர்கள். எப்படி கண்டறிவீர்கள்? அவருடைய அற்புதங்கள் மூலமா கண்டறிவீர்கள். அவர்கள் செயல்கள் மூலமா கண்டறிவீர்கள். அப்படித்தான். அன்றைய தினத்தில நடந்தது ஒரு பெரிய விபத்தா இருக்கலாம். அது நம்மளை பாதுகாத்தார் இல்லையா? அங்கே ஆண்டவர் இருக்கிறார். அந்த இடத்துல போகாம திருப்பி கொண்டு வந்தார் இல்லையா? அங்கே ஆண்டவர் இருக்கிறார். அந்த மழையிலிருந்து நம்மளை பாதுகாத்தார் இல்லையா? அங்கே ஆண்டவர் இருக்கிறார். இப்படி அந்த ஒரே நாள்ல வெவ்வேறு விதமான சிச்சுவேஷன்ல எனக்கு இயேசு கிறிஸ்து மகிமையாய் தெரிந்தார். இந்த சாட்சியை சொல்லும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன் இதை சொல்றேன்னா, நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள், ஆயிரம் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், இந்த நிமிஷத்திலே ஆண்டவரிடத்துல ஒப்புக் கொடுங்க. அவரை நேசிங்க, அவரை விசுவாசிங்க. உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறும். வசனம் சொல்கிறது, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். எசேக்கியேல் 12:28 சொல்கிறது. சொன்ன வாக்கியம் நிறைவேறும். பாருங்க, அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த சாட்சியின் மூலமாக சொன்ன வார்த்தை நிறைவேற்றிருக்கிறார். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடப்பீர்களானால் அந்த வார்த்தைகள் நிறைவேறும். வாக்கு மாறாத தேவன் நம்முடைய தேவன். அவருடைய வசனம் அந்த வார்த்தை மாறாதவர் தான் நம்முடைய தேவன். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமென்றால், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் என்றும் ஒழிந்து போவதில்லை. இதுதான் நிஜம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது, வானம் போனால் என்ன, பூமி போனால் என்ன, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் என்றுமே நிலை நிற்கும். பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் இதையெல்லாம் சொன்னார். இன்று வரையில் அந்த வார்த்தைகள் நின்று பேசிக்கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். அதற்கு அழிவு என்பது இல்லை இல்லையா? பாருங்க, ஆண்டவரை நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்பதாக பார்க்கவில்லை என்றாலும் 2000 வருஷத்துக்கு பிறகு அவர் வார்த்தையின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் செயல்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அற்புதத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு கொடுத்த ஜீவன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு கொடுத்த கிருபையின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசியிலே ஐக்கியப்படுங்க. அவரை முழுமையாக நேசிங்க. மனுஷன் இன்றைக்கு 1000 சொல்வான். ஆனால் தேவன் சொல்கின்ற ஒரு வார்த்தை 100% நிறைவேறும்படியாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்படி அற்புதமான வசனம் பார்த்தீங்களா? சொல்றாரு, நீங்க என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கணும். அவருக்குள்ளே நாம் இருக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படி நடப்பவர்களானா நீங்க என்ன கேட்டீங்களோ அது உங்களுக்கு நிறைவேற்றுவார். உங்களுக்கு ஏற்ற காலம் என்று வரும்போதோ அதை சொன்னபடி செய்து முடிக்கின்ற தேவன் நம்முடைய தேவன். எப்படி சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தாரோ அதே போல அவர் சொன்னபடி அவர் வார்த்தையை நிறைவேற்றுவார். அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல், நீங்கள் இதுவரை ஆண்டவரை தேடவில்லை என்றால், அவர் விசுவாசிக்கவில்லை என்றால், அல்லது இயேசு கிறிஸ்துவை யார் என்று தெரியாமல் இருந்தால் இன்றே அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, இயேசு யார் என்று. கிறிஸ்து அறிந்த மக்கள், கிறிஸ்து அறியாத மக்களுக்கு இயேசுவின் வார்த்தைகளை சொல்லுங்கள், அவர் வாழ்க்கையை சொல்லுங்கள். அதுதான் நாம் செய்கின்ற இயேசு கிறிஸ்துவின் போல் வாழ்கின்ற அடையாளம்.
நாம் இயேசுவை போல் வாழ வேண்டுமென்றால் அவர் வார்த்தைகளை பின்பற்றி நடந்தாலே போதும். அந்த வாழ்க்கை இயேசுவை போல் வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய ஆண்டவரை நம்ம ஒவ்வொரு மனசிலும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். பாவத்திலே செத்து, பாவத்திலே விழுந்து, போராட்டத்தில் முதலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை போன்ற மக்களை அவர் தூக்கி எடுப்பதற்காக நம்முடைய இருதயத்திலே உயிர் தெழுந்திருக்கிறார். அப்படி உயிர் தேட வேண்டும் என்றால் அவரை நீங்கள் தேடணும். ஒவ்வொரு இதயத்திலும் ஆண்டவர் உயிர் தெழுகின்ற அந்த நிமிஷம் முதல் அவன் பாவத்தில் விடுதலை ஆகிறான், நீதிமானாகிறான், பரிசுத்தமாகிறான். அவன் வாழ்க்கை புதிதாய் மாறுகிறது. நீங்கள் அவரை தேடுவீர்களா? அவரை கண்டடைவீர்கள். தேவனுடைய வார்த்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டு அவர் வழியில் நடப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னோட கற்பனைகளாக பேசவில்லை, ஏதோ வாய்க்கு வந்ததாக பேசவில்லை. ஆண்டவரின் நாமத்தை சொல்ல வேண்டும், அவர் மகிமையை சொல்ல வேண்டும் என்று ஜெபத்தின் மூலமாக ஜெபம் செய்துவிட்டு இந்த வார்த்தைகள் ஆண்டவரின் பரிசுத்த நாமத்தினாலே பேசுகிறேன். இந்த வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். ஏனென்றால் மனுஷன் 1000 சொல்வான், அதெல்லாம் நிஜம் என்பது இல்லை. ஆனால் கர்த்தருடைய வசனங்களோ அவர் சொன்ன வார்த்தைகளோ பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மனுஷன் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் என்ற வார்த்தையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆண்டவரை தேடுங்க, அவரை விசுவாசிங்க, அவருக்குள்ளே ஐக்கியப்படுங்க. என்றும் வார்த்தை மாறாதவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் வார்த்தைப்படி நடந்து நீங்கள் ஜெபத்தில் அவைகள் கேட்பீர்களோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, நீர் சொன்னபடியே உயிர் தெழுந்து எங்கள் வாழ்க்கையிலே இன்று வரையில் வார்த்தையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையாலே எங்களுக்கு மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையாலே எங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையாலே எங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. ஆம் சாமி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதால் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று உங்கள் வார்த்தை நிறைவேறும்படியாக நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்கும்படியாக, உண்மை நேசிக்கும்படியாக, உங்கள் ஐக்கியப்பட்டிருக்கும்படியாக சாமி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்போது நீங்கள் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறேன் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆம் சாமி, உம்முடைய வார்த்தைகள் உண்மை அறியாத மக்களுக்கு எடுத்து சொல்லும்படியான எங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள, எங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடையாளமாக நாங்கள் வாழ நீர் எங்களை வழிநடத்துங்க. எங்களை பயன்படுத்தும்படியாக உம்முடைய வார்த்தைகளை எங்கள் மேல் நல்வார்த்தை நிறைவேறும்படியாக எங்களை வாழ்க்கையை நீர் வழிகாட்டும்படியாக இருக்கும் கர்த்தாவே. எங்களுக்கு கோணலான வழிகள் எல்லாவற்றையும் நீர் செவ்வைப்படுத்தி எங்கள் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இன்னும் அநேகருக்கு நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழும்படியாக கர்த்தாவே. இயேசுவை அறியாத மக்களுக்கு நாங்கள் இயேசுவை எடுத்து சென்று அவர்கள் சேர்த்து கர்த்தாவே அவர்கள் வாழ்க்கையிலும் விடுதலை பெற்று தருகின்றவர்களாக எங்களை மாற்றுவீராக சுவாமி. இந்த ஊழியம் கூட அப்படிப்பட்ட ஊழியம் தான் கர்த்தாவே. அந்த ஊழியத்தை நீர் இன்னும் அநேகருக்கு எடுத்து செல்லும்படியான இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் உற்றார் உறவுகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த ஊரையும் இந்த நாட்டையும் உலக மக்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. வளைகுடா நாடுகளில் உள்ள அந்த பிரச்சனைகள், அந்த போர் பதட்டங்கள்
ஓய்ந்து விட்டது என்ற செய்தி கேட்கும்படியான அற்புதத்தை நீங்கள் செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நீ செய்து முடிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நன்மையான ஈவுகளை, நன்மையான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக்கொள்ளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்து சகல புகழ் மறவாதே. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதியான மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அவர் வார்த்தைப்படி நாம் நடப்போம், விசுவாசிப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து வழிநடத்துவாராக. ஆமீன்.